வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா, கஷ்ட காலத்துலேயும் எப்படி ஒரு மனிதன் தைரியமாக இருக்கிறது. இது நம்ம சொல்கிறதுக்கு ரொம்ப சுலபம். ஆனால் இதை நம்ம ஃபாலோ பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா? எல்லா சூழ்நிலையுமே ஒரு நாள் மாறுங்க. கண்டிப்பாக ஓஹோன்னு வாழ்கிறது மட்டும் வாழ்க்கை இல்லை இல்லைங்களா? நம்ம வாழ்கிற வாழ்க்கை அதாவது நாம் ஒரு தகுதிக்கு மீறி ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்கிறது உண்மை. ஆனால் நம்மளுடைய தகுதியை யார் தீர்மானிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நாம் தான் தீர்மானிக்கணும். துன்பத்தை எல்லாம் தூரமாக வச்சுட்டு இன்பத்தை இதயத்தில் வச்சு வாழ்கிற மனிதன் என்றைக்குமே எல்லாமே வெற்றியை நோக்கி தான் போக முடியுங்க. பயமும் தயக்கமும் இருக்கிறவங்கள்ட்ட பார்த்தோம் அப்படின்னா தோல்வி வந்துட்டே தான் இருக்கும். பயத்தையும் தயக்கத்தையும் தூக்கி போட்டுட்டோம் அப்படின்னா வெற்றி நம்ம காலடியில் வர ஆரம்பிச்சிரும். நாம் எப்படி நடந்துக்கிறோங்கிறது முக்கியம் இல்லைங்க. அதாவது இப்போ நம்ம ரோட்டில் நடக்கிறோம், மெதுவாக நடந்தாலும் சரி, வேகமாக நடந்தாலும் சரி, ஆனால் நாம் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் அது தன்னம்பிக்கையோட நாம் கீழே விழுந்துட மாட்டோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை நம்ம கால்கள் மேலேயும் நம்ம மேலேயும் நம்பிக்கை வச்சு நடக்கணும் இல்லைங்களா? அதே மாதிரி தான் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா முதல்ல நம்மளைய இழிவாக நினைக்கிறவங்கள பற்றி கவலைப்படாமல், அவங்க குறை சொல்கிறவங்களவே நினச்சிட்ருக்காம அவங்கள வாழ்க்கையிலேருந்து ஒதுக்கி வச்சுட்டு, நாம் விழுகும்போதெல்லாம் தாங்கி பிடிக்கிற இந்த கை தான் நமக்கு நம்பிக்கையாக இருக்கணும். அதாவது சொல்லுவாங்க இல்லைங்களா, மனம் உடையும் போதெல்லாம் தட்டி கொடுக்கறது இந்த தன்னம்பிக்கை தான். தனியே போய் உட்காந்து அழுகிறது, வேறு யாரும் நம்மளுக்கு இல்லைன்னு ஃபீல் பண்ணுறது, அதெல்லாம் விட்டுட்டு நம்ம தன்னம்பிக்கையோட வாழ்க்கையை போராடணும் அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும். எந்த விஷயம் செஞ்சாலும் நம்பிக்கையோடு செஞ்சோம் அப்படின்னா என்னால் முடியும் அப்படிங்கிறத ஒரு தாரக மந்திரமாக வச்சுக்கணுங்க. என்னால் இதை கண்டிப்பாக செய்ய முடியும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் பயம் இல்லாமல் தைரியத்தோட நம்ம அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும். விமர்சனங்கள் முன்னாடி வீழ்ந்துட்டே இருந்தோம் அப்படின்னா விடாமுயற்சி அப்படியே நம்மளை விட்டு போயிடும். இப்போ விடாமுயற்சியை மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். நம்ம பேரை மண்ணில் விதைக்கிறதுக்கு விதையாக இருக்கிறத எப்பயும் மறக்கக்கூடாது. அதாவது வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கணுமே தவிர எப்பயுமே கவலைப்பட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப்பு எடுத்து வைக்க முடியாது. மனம் இல்லாமல் மனிதனால் இயங்க முடியாது இல்லைங்களா? எந்த ஒரு செயலையும் எண்ண முடியாது, உணர முடியாது, சரி எது தவறுதுன்னு கண்டுபிடிக்க முடியாது. அப்படிப்பட்ட மனதை நம்ம சரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்க முடியும். இல்லாததை நினச்சி கவலைப்படுறவங்களும் அதிகங்க. எல்லாம் கிடச்சி மனநிறைவு இல்லாமல் இருக்கவங்களும் இருக்காங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம சிறப்பாக வாழணுங்க. வாழ்க வளமுடன்.